திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திரு ஈங்கோய் மலை. இத்திரு ஈங்கோய் மலை திருத்தலம் தற்போது திருவிங்கநாதமலை என அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் திருநாமம் மரகதாசலேஸ்வரர், மரகதநாதர். அம்பாளின் திருநாமம் மரகதவள்ளி. இத்திருத்தலத்தில் அம்பிகை, அகத்தியர், பட்டினத்து பிள்ளையார், நக்கீர தேவநாயனார், பரணதேவநாயனார், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் சேக்கிழார் வழிபட்டு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்றுள்ளனர். ஒருமுறை தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெற்ற சனத்குமார முனிவர் நந்திகேஸ்வரரிடம் சென்று, தாங்கள் முன்பு ஒரு முறை மரகதாச்சல மகிமை பற்றி சுருங்க கூறினீர்கள், அதை விரிவாக கூற வேண்டும் என்று வேண்டினார். நந்திகேஸ்வரர் கூறுகிறார், முன்பொரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தங்களில் யார் பெரியவர், வலிமைமிக்கவர் என்ற போட்டி எழுந்தது. அப்போது ஆதிசேஷன் தனது 1000 முடிகளாலும் மேருமலையை சுற்றி கொண்டு வாயுவை செல்ல முடியாமல் தடுத்தான். வாயு சஞ்சாரமற்ற இடங்களில் உயிர்கள் மடியத் தொடங்கின. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கிய ஆதிசேஷன் தனது முடிகளில் ஒன்றை சற்று ஒடுக்கி வாயு செல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். வாயும் தனது முழு வேகத்தோடு அந்த இடைவெளியில் புகுந்து மேரு சிகரங்களை 5 பிடுங்கியவாறு தென் திசை நோக்கிச் சென்றான். அச்சிகரங்கள் வீழ்ந்த இடங்கள் சிவத்தலங்கள் ஆயின. அவற்றில் ஒன்றே மரகதாச்சலமாகும். இத்திருத்தலத்தில் பிரம்மதேவன் வழிபட்டு சிருஷ்டி தொழிலை செய்யும் வலிமை பெற்றான். விஷ்ணுவும் இப்பெருமாளை வழிபட்டு காக்கும் தொழிலை செய்யும் அதிகாரம் பெற்றார். பிரம்மன் தனக்கு ஏற்படும் ரஜோகுணம் நீங்கி இத்திருத்தலத்தை அடைந்து பிரம்ம தீர்த்தம் ஏற்படுத்தி மந்திரத்தை ஜபித்தவனாக ஜபம் செய்து தானங்கள் செய்து இறைவனை பலகாலம் பூஜித்து வந்தான். எனவே இவ்விடத்தில் செய்யும் தான பலன்கள் அளவிட முடியாததாகும். மேலும் இத்திருத்தலத்தில் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு விசேஷ பலன்கள் உண்டு. ஓ சனத்குமாரரே, இத்தலத்தை நினைத்த நீரும் அதன் மகிமையை பகர்ந்த யானும் பாக்கியசாலிகளானோம். மறைகளின் முடிவாகவும் முக்தி தரவல்ல புண்ணிய மூர்த்தியாகவும் கற்பக கொழுந்தாகவும் அடியார்களின் பொருட்டு எம்பெருமான் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். மேலும் இத்திருத்தலத்தில் அம்பிகை 12 ஆண்டுகள் ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள். கிருபாநதியாகிய எம்பெருமான் தேவிக்கு முன்னர் தோன்றி அவள் வேண்டியபடியே தனது நீங்காத பாகமாக ஏற்றதால் அர்த்தநாரீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டான். இருப்பினும் அவ்வடிவில் உள்ள சிவபாகத்தை மட்டும் பிருங்கி முனிவர் வலம் வரவே தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டது. நிற்கும் சக்தியை இழந்த அவருக்கு இறங்கிய பெருமான் தண்டம் போன்ற கால் தந்து நிற்கும்படி செய்ததாக இத்தல வரலாறு இத்திருத்தலத்தை பற்றி கூறுகிறது. இத்திருத்தலம் போக மோட்சத்தை தரவல்லது. இத்திருத்தலத்தில் அகத்தியர் ஒரு முறை வழிபட வந்தபோது இத்திருத்தலத்தை கோயிலை மூடிவிட்டு அர்ச்சகர்கள் சென்று விட்டனர். அகத்திய முனிவர்
இறைவனை வேண்டுகிறார். அப்போது ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. பாதகங்களையும் தீர்த்தருள் புரியும் இம்மலையை அடைந்த பிறகும் ஏன் துயரம் அடைகிறாய் அகத்தியா? பசுக்கள், பட்சிகள், மிருகங்கள் இவற்றிற்கு எந்த காலத்திலும் இங்கு வந்தாலும் குற்றமில்லை. அவற்றிலும் காற்று, ஈ, பசு, அக்னி, நெய், நெல், யோகி ஆகியோர் எக்காலத்திலும் அசுத்தமாவதில்லை. எனவே நீ இப்போது ஈ உருவில் உள்ளே சென்று இறைவனை வழிபடுவாயாக என்று அருளினார். அகத்திய பெருமானாரும் அவ்வாறே ஈ வடிவம் பெற்று எம்பெருமானை கண்ணார தரிசித்தார். மனதினால் அனைத்து பூஜைகளையும் செய்தார். எனவே இத்திருத்தலமானது ஈங்கோய் மலை என்று பெயர் பெற்றது. இத்திருத்தலத்தில் நாமும் சென்றிருந்து எல்லாமல்ல இறைவனின் அருளை பெறுமாறு வேண்டிக்கொண்டு இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்த முனிவர் அருளிய திருப்பதிகத்தில் பாடலை நாம் இப்போது பார்க்கலாம். வினையாயினத் தீர்த்து அருளே புரியும் விகிருதன் விரிகொன்றை நனையார் முடிமேன் மதியுன் சூடு நம்பான் நல்ல மல்கு தனையார் கமலமலர் மேல் உறைவான் தலையோடனலேந்தும் எனையாளுடையான் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே. உமையம்மையோடு திருவீங்கோய் மலையில் எழுந்தருளியிருக்கும் எம் இறைவன் வினைகள் அனைத்தையும் தீர்த்து அருளையே வழங்கக்கூடிய விகிருதராவார். அவர் விரிந்து தழைத்த கொன்றை அரும்புகள் சூடிய முடிமீது பிறை மதியும் சூடியிருப்பார். அழகு நிறைந்ததும் தலைமை உடையதுமான தாமரை மலர் மேல் உறையும் பிரம்மனின் தலையோட்டுடன் அனலையும் ஏந்தி என்னை அடிமையாக கொண்டருள்வர் இப்பெருமானாவார். வரியார் புலி இன்னொரு தோளுடையார் மலையான் மகளோடும் பிரியாதுடனாடல் பெண் பெம்மான் திருமேனி அரியோடயனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடெரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் ஈங்கோய் மலையாரே. ஈங்கோய் மலையில் விற்றிருக்கும் எம் இறைவன் வரிகளோடு கூடிய புலித்தோலை உடையவர். மலையரையன் மகளாகிய பார்வதி தேவியோடு பிரியாது அவருடன் இருக்கக்கூடிய தலைமை பெற்றவர். தம் திருமேனியின் அடிமுடிகளை திருமாலும் நான்முகனும் அறியாதபடி அளவற்ற பெருமையுடையவர். எரி உருவத்தோடு ஓங்கி நின்ற எங்கள் பெருமான் ஆவார். நாமும் திரு ஈங்கோய் மலை சென்று தரிசித்து எல்லாமல்ல இறைவனின் அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.